திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக தமிழக சட்டசபையிலிருந்து வெளியேறிய எதிர்க்கட்சியினர்கள், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டாஸ்மாக் 1000 கோடி மெகா ஊழலை செய்திருக்கிறது, தமிழக அரசு இதற்கான பதிலை விரைவாக கொடுக்க வேண்டும் என்றும், தமிழகத்தில் அமைச்சராக ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி ஏற்றவுடன் அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதமாகவும், தமிழக மானத்தை நடுத்தெருவில் நிற்பாட்டக்கூடிய வகையில் ஸ்டாலின் அவர்களது செயல்பாடும், அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியின் பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது டாஸ்மாக் ஊழலை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தமிழக ஆட்சியை ராஜினாமா செய்து ஆளுநருக்கு கடிதம் மூலமாக கொடுக்க வேண்டும் என்று இன்று நடைபெறக்கூடிய பட்ஜெட் தாக்கல் கூட்டத்தில் முதலாவதாக கேள்விகளை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்தார். ஆனால் இதற்கான பதிலை திமுகவினர்கள் கொடுக்கவில்லை. மேலும் அந்த துறை சார்ந்த அமைச்சரும் தெரிவிக்காத காரணத்தினால் அவை தொடங்குவதற்கு முன்பாகவே வெளிநடப்பு செய்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுவது என்னவென்றால், 1000 கோடி என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது என்றும், சுமார் 40,000 கோடி வரை திமுகவின் அரசு ஊழல் செய்திருப்பதாக அனைத்து ஆவணங்களும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சேகரித்திருக்கிறார்கள் என்றும், சட்டப்படி அந்த துறை சார்ந்த அமைச்சரை சிறையில் வைக்க வேண்டும், தற்காலிகமாக அவரது பதவியை பறிக்க வேண்டும். ஆனால் முதல்வர் ஸ்டாலினோ மத்திய அரசை எதிர்ப்பதாக நினைத்துவிட்டு, மக்களுக்கு நன்மை தெரிவிப்பதாக நினைத்துவிட்டு மெகா ஊழலை செய்து வருவதாகவும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறி வருகிறார். 2025-26 ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது தமிழக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பட்ஜெட் தாக்கலாக இருக்கும் என்று இன்று அதிகாலையிலேயே அனைத்து ஏற்பாடுகளையும் நாம் கவனித்து பார்த்து கொண்டிருந்த வேளையில், சுமார் 1000 கோடி ஊழலுக்கு பதிலை கொடுக்காமல் பட்ஜெட் தாக்கல் செய்வது நியாயமா? மக்கள் கேள்வி கேட்பதற்கு முதலில் விளக்கத்தை கொடுத்த பிறகு பட்ஜெட் தாக்கல் செய்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என்றும் எடப்பாடி கூறியுள்ளார். இதை நிச்சயமாக திமுக அரசு முழுமையாக தவறை உணர்ந்து கொண்டு தமிழக ஆட்சியை ராஜினாமா செய்து ஆளுநருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். சுமார் 40,000 கோடி வரை ஊழல் செய்த செந்தில் பாலாஜி அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும். இது சம்பந்தப்பட்ட அனைத்து அரசு அதிகாரிகளையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று எடப்பாடி கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.